அனைவருக்கும் வணக்கம். டெட் ரிசல்ட் பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த டெட் ரிசல்ட் எப்போ வரும், அதே மாதிரி டெட் பாஸ் ஆன சர்டிஃபிகேட் எப்படி தருவாங்க, டெட்டுக்கு பிறகு என்ன படிக்கலாம், அதாவது பிடிபிஆர்டி ஆகட்டும், அதே மாதிரி எஸ்ஜிடி ஆகட்டும், இதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், அடுத்த தேர்வு எப்போ வரும், இந்த டெட்டில் பாஸ் மார்க் அப்படின்றது 75 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற அப்டேட் எப்போ வரும், இந்த மாதிரியான நிறைய கேள்விகளுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சரி, ஓகே. டெட் எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு, ஆன்சர் கீ பார்த்தாச்சு, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்னு தெரியும். அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் சில அப்ஜெக்ஷன்ஸும் நீங்கள் தெரிவிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த அப்ஜெக்ஷன் உங்களுடைய ஸ்கோர் பார்த்துட்டிங்கல்ல, இதிலிருந்து ஒரு 3 மதிப்பெண்கள் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அடிப்படையில், அதாவது அப்ஜெக்ஷன் பண்ண வினாக்களில் எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வந்து அதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதில் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அந்த வினாக்களுக்கான ஆப்ஷன்ஸை மாற்றுவாங்க. ரைட்டா? இந்த அடிப்படையில் ஒரு 3லிருந்து 4 வினாக்களுக்கு சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதை பொறுத்து உங்களுடைய ரிசல்ட் ஆனது மாறும். நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னாக்கா, எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்க. ரிசல்ட் பொறுத்தவரை இந்த வாரத்துக்குள்ளே, இந்த வார இறுதிக்குள்ளே ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ரிசல்ட்டை இந்த வார இறுதிக்குள்ளே நீங்கள் ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்துக்குள்ளே ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான டெட் பாஸ் சர்டிஃபிகேட் வழங்குவதற்குண்டான ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மந்த் எண்டுக்குள்ளாரே அதுக்குண்டான வேலைகள் வந்து முடியும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள், சர்டிஃபிகேட் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் தற்போது தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிசல்ட் பார்த்தாச்சு, அதாவது வரும் அப்படின்ற பட்சத்தில் இந்த 75 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற அறிவிப்பு அரசு எப்போ அறிவிப்பாங்க, எப்போ 75 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இதுவரை 82 மார்க் எடுத்தால் தான் பாஸ்ன்ற விஷயம் தான் இருக்குது. ஸோ அந்த ரூல் படி தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் தொடர்ந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நம்பிக்கையான விஷயங்கள், அதுக்கான நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது சொல்லிடுறேன். இந்த ஆசிரியர் சங்கங்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு அரசு தரப்பிலிருந்து ஆசிரியர் சங்கங்களோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் 75 மார்க் எடுத்தால் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானே, ஸோ அதனால் 75 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்டேட் அந்த மாதிரி ஒரு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கை வழங்கப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ அது ஒரு விஷயம். அரசுக்கு இந்த கோரிக்கையானது சும்மா யூடியூப் சேனலில் 75 மார்க் எடுத்த பாஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் மட்டும் வருது. மற்றபடி அரசுக்கும் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த 75 மார்க் எடுத்தால் பாஸ்ன்ற விஷயத்துக்கும் அரசுக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்துருக்குமா, அரசு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அந்த ரூல் படி பார்க்கும்போது அன்றைக்கி போட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த ஆசிரியர் சங்கத்தின் கருத்து கேட்கும்போது இந்த 75 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாஸ் மார்க்கை குறைக்கணும் அப்படின்ற விஷயமும் கூறப்பட்டிருந்தது ஒரு விஷயம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்ற பட்சத்தில் நிறைய பெரிய நியூஸ் சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ், சின்ன யூடியூப் சேனல்ஸ் மட்டும் இல்லாமல் பெரிய செய்தி ஊடகங்களே, தந்தி டிவி மாதிரியான நியூஸ் சேனல்ஸே பார்த்திங்க அப்படின்னாக்கா 75 மதிப்பெண்களை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 75 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பெண்கள் டெட் பாஸ் மார்க்கை குறைக்கணும்னு சொல்லி தேர்வர்கள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டெட் பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரியான நியூஸ் வந்து அப்போயே போட்டிருந்தாங்க, நியூஸ்லேயே போட்டிருந்தாங்க. ஸோ இந்த அடிப்படையில் எப்படியும் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்கும் அரசுக்கும் இந்த விஷயம் போய் சேர்ந்திருக்கும் அப்படின்றது நம்ம நம்பலாம். இதுக்குரிய அதிகாரப்பூர்வமான அப்டேட் அப்படின்றது கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். இது வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்தால் தான் செல்லும், அதுக்கப்புறம் செல்லாது அப்படிலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி நடந்திருக்கு. ரிசல்ட்டெல்லாம் விட்டு பாஸ் பண்ணவங்களுக்கான வேலையும் போட்டுட்டாங்க. அதன் பிறகு வந்து மதிப்பெண் குறைச்சி மீண்டும் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் போஸ்டிங்ஸ் போட்டாங்க. இதெல்லாம் இருக்குது. ஆல்ரெடி கடந்த கால வரலாறுகளில் இதெல்லாம் இருக்குது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ அதனால் இதை பற்றின கவலைகளை விடுங்க. ஸோ டெட் ரிசல்ட் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். பாஸ் மார்க் குறித்த அப்டேட் அரசு விரைவில் அறிவிக்கும் என எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி அடுத்தபடியாக பிடிபிஆர்டி எஸ்ஜிடி பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜனவரி பிப்ரவரியிலே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு உடனடியாக அடுத்த
பிடிபிஆர்டி எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு உடனே எக்ஸாம்ஸ் நடத்தி போஸ்டிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய ஸ்கோர் வந்து அந்த எலிஜிபிள் அந்த ரேஞ்சுக்கு ரீச் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் தைரியமாக கண்டிப்பாக பாஸ் மார்க் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பிடிபிஆர்டிக்கோ அல்லது எஸ்ஜிடிக்கோ என்ன மார்க் எது பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டு உடனடியாக படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.